50வது அதிகாரம் இடம் அறிதல். இடம் அறிதல் என்பது வழியறிதல் காலமறிதலோடு கூட அதிகமான அழுத்தத்தை கொடுப்பது இந்த இடம் அறிதல். அதாவது இந்த பிளஸ் பாயிண்ட் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இந்த மூன்றும் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் வெற்றி. காலமறிதல், வழியறிதல், காலமறிதல், இடம் அறிதல். அதை நம்ம அந்த 10 குறளையும் பார்க்க போகிறோம். இப்போ உழவு என்று சொல்லுகிற போது நன்செய் நிலம் புன்செய் நிலம் என்று 2 இருக்கிறது. இந்த நன்செய் நிலத்திலே தண்ணீர் பாய்ச்சுதல் அதிகமாக இருக்கும். ஆற்றுப்பாசனம் அல்லது கிணற்று பாசனம், ஏரி பாசனம், இப்படி பல்வேறு வகையான முறையிலே செய்கிற போது நெல், வாழை, கரும்பு இந்த மூன்றுக்கும் அதிகமாக தண்ணீர் கிடைத்தால்தான் அது செழுமையாக வளரும். மேட்டு நிலத்திலே அதிகமாக தண்ணீர் தேவையில்லை. கம்பு, சோளம் போன்ற புன்சை பயிர்கள் ஒரு மழை பெஞ்சு உழுதா போதும், இடையில ஒரு மழை தாங்கும். நிறைய மழை பெஞ்சதுன்னா அதெல்லாம் கருத்து போயிடும், நம் மணிகள் எல்லாம் கருத்து விடும். இடம் அது மேட்டு நிலம், இது பாசன நிலம். அதே போல் ஒரு மனிதன் உரையாடுகிற போது நண்பரோடு உரையாடுகிற முறை வேறு, பெரியவர்களிடம் உரையாடுகிற முறை வேறு. அதற்கு உரிய மரியாதையோடு பெரியவர்களோடு உரையாட வேண்டும். நண்பனிடம் பேசுவது போல் பேசிவிட முடியாது. வீட்டில் உரையாடுவதற்கும் வெளியில் உரையாடுவதற்கும் வேறுபாடு உண்டு. இசை கச்சேரி செய்கிறவர்கள் இசை விழாக்களில் மிக எளிய கிராமங்களில் பொதுமக்களிடம், எளிய சாதாரண மக்களிடம், படிப்பறிவு இல்லாத மக்களிடம் அவர்கள் பாடுகிற முறை வேறு. சென்னை போன்ற பெருநகரங்களில் படித்தவர்கள் மத்தியில் அரங்கங்களில் இருந்து பாடுகிற முறை வேறு. அதை அவர்கள் எப்படி ரசிக்கிறார்கள் என்பதை பொறுத்து. கிராமங்களிலே பெரும்பாலும் திரைப்பட பாடல்களையும் திரைப்பட மெட்டுகளையுமே ரசித்து பழகி இருப்பார்கள். இது மாதிரியான சாஸ்திரிய இசைகளை அவர்கள் கேட்டு அறியாதவர்கள். அவர்களுக்கு அந்த நுட்பம் தெரியாததனாலே அதற்கு ஏற்ற மாதிரி அவர்கள் பாடுவார்கள். இடம் சில இடங்களிலே தண்ணீருக்காக தோண்டுகிற போது 10-15 அடிகளிலேயே தண்ணீர் கிடைக்கும். சில இடங்களில் 100 அடி தோண்டினாலும் தண்ணீர் கிடைக்காது. இடத்தை பொறுத்தது. விளையாட்டு வீரர்கள் தங்களுடைய சொந்த மண்ணில் ஆடுகிற போது ஒரு விதமான ஆட்டம் இருக்கும். வெளிநாடுகளிலே ஆடுகிற போது அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு அது எளிமையாக இருக்கும். இது மாறி வெற்றி பெறுவதும் உண்டு. அதுக்கான செய்தியெல்லாம் பார்ப்போம், பின்னால பார்க்க போகிறோம். அது அவர்களுக்கு உள்ள ஒரு பிளஸ் பாயிண்ட். அதான் இடம் அறிதல். இப்போ நம்ம முதல் குறள் பார்க்கிறோம். 491. தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடம் கண்ட பின் அல்லது. இதை இப்படி மாத்தி படிக்க. முற்றும் இடம் கண்டபின் அல்லது, முற்றும் இடம் கண்டபின் அல்லது, எவ்வினையும் தொடங்கற்க எள்ளற்க. இப்ப நல்லா புரியும். குறள் தொடங்கற்க எவ்வினையும் தொடங்கற்க, எள்ளற்க முற்றும் இடம் கண்டபின் அல்லது. முற்றும் இடம் கண்டபின் அல்லது என்பது அந்த இடத்தினுடைய சூழல் நமக்கு எந்த அளவுக்கு பொருந்தும். அங்கே சென்று போரிட்டால் நமக்கு கூடுதலாக இருக்கிற வலிமை, அதோடு மற்ற பிற அவர்கள் என்ன முறைகள் எல்லாம் எதிர்பார்க்கிறார்களோ அது மாதிரியான வாய்ப்பும் வசதியும் கிடைக்குமானால்
அதை பார்த்துதான் முற்றும் இடம் கண்ட பின் அல்லது எவ்வினையும் தொடங்க இருக்க எந்த செயலையும் நீங்கள் தொடங்கி விடாதீர்கள். எள்ளற்க என்றால் இவன் சிறியவன், இவன் ஒன்றும் தெரியாது, இவனுக்கு புரியாது என்று எளிதாக எள்ளி நகையாடி விடாதீர்கள். அவன் வென்று விடுவான். சில குத்து சண்டைகள்ல பார்ப்போம், இவன் ஜெயிப்பான்னு நினைப்போம், இவன் வென்று விடுவான் என்று அவனுடைய உடல் வலிமை, தோற்றம் இவற்றையெல்லாம் பார்த்து இவன் அவ்வளவு வலிமை இல்லாதவன் என்று கருதுகிற போது, அந்த வலிமை இல்லாதவன் என்று நாம் கருதப்படுகிறவன் அந்த வலிமையானவன் எப்படி வீழ்த்த முடியும் என்பதை பலகாலும் அவனுடைய இந்த தொழில்நுட்பம் காரணமாக அந்த அவனுடைய வரலாற்றை அவன் தொட்டு பார்த்தானால் இந்த திரையிலே வரும். எந்த இடத்தில் அவனுக்கு இந்த வீக்னஸ் இருக்கு என்பதை அவன் கண்டறிந்து விடுவான். அந்த இடத்துல ஒரு குத்து விட்டான்னா அவன் சாஞ்சிருவான். அந்த நுட்பத்தை அவன் தெரிந்து கொண்டால் வலிமையில்லாதவன் கூட அந்த வலிமையானவனை வீழ்த்தி விட முடியும். அதனால் இவன் சிறியன் என்று எளிதாக மதிப்பிட்டு விடாதீர்கள் என்பதுதான் எள்ளற்க. தொடங்கற்க எள்ளற்க என்று இரண்டும் வியங்கோல் வினைமுற்று என்று இலக்கணத்திலே சொல்லப்படும். தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடம் கண்ட பின் அல்லது. இதற்கு 473, 674, 791, 792 ஆகிய 4 குறள்களையும் இணைத்து படிக்கிற போது இதனுடைய வலிமை நன்றாக புரியும். இந்த குறளினுடைய வலிமை. இதற்கு சரியான பொருள் சொல்லுகிறேன். பகைவரை முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடம் பெற்ற பின் அல்லது அவருக்கு மாறாக எவ்வினையும் தொடங்காதிருக்க வேண்டும், அவரை சிறியர் என்று இகழாதிருக்க வேண்டும் என்பது கருத்து. இந்த 473 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உடைத்தம் வழி அறியார், தம்முடை வலிமை அறியார் என்று மாற்றி படிக்க சொன்னார் பொருள் புரிவதற்காக. 674 என்பது வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீவினை தீ எச்சம் போல தரும் என்பது 674. இது அங்க வரும்போது சிறப்பாக படிப்போம். 68வது அதிகாரம். அடுத்து 80வது அதிகாரத்துல ஆராயாது நட்பு செய்தால் உண்டாகும் கேட்டை நாடாது நட்டலில் கேடில்லை, நட்டவின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு என்கிற குறள் மூலமாக யாரை நட்பாக கொள்ளலாம், யாரை நட்பாக கொள்ளக்கூடாது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அடுத்து 792வது குறள். ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். ஒரு முறைக்கு பலமுறை இவனை நட்பாக கொள்ளலாமா என்பதை பலமுறை நாம் ஆய்ந்து ஆய்ந்து தெளிந்து அறிந்து கொண்டு அவனோடு நட்பு செய்ய வேண்டும். எல்லாம் இடம் அறிதல் தொடர்புடையது. சேரிடம் அறிந்து சேர் என்பார்கள். ஒரு நட்பை பெறுவதற்கு சேரிடம் அறிந்து சேர் நன்று. அதான் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை தான் சாம் துயரம் தரும் என்பது. கடைமுறை தான் சாம் துயரம். இந்த குறள்களை எல்லாம் இந்த குறளோடு இணைத்து படித்து பார்க்க வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே என்னுடைய உறவினர் ஒருவர் சென்னை மயிலாப்பூர்ல ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தார். அவருடைய பணி நிமித்தம் காரணமாக அந்த காலிமனையை சென்று பார்க்கவே இல்லை. இது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த செய்தி. அதற்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் வாங்கி போட்டார். அவர் போய் பார்க்கறதே இல்லை. அவர் ஓய்வு பெற்று அந்த இடத்தில் வீடு கட்ட முடியுமா என்ன என்று ஆராயலாம் என்று பார்க்கிற போது அந்த இடத்தில் ஒரு 10 ஆண்டுகளாக குடியிருக்கிறார், வீடு கட்டி குடியிருக்கிறார். அப்படியானால் இவர் எந்த அளவுக்கு மெத்தனமாக இருந்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அவரை 10 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவர் வீடு கட்டி 10 ஆண்டுகளாக நான் பட்டா வச்சிருக்கேன்னு காட்டுறார். நான் வாங்கிவிட்டேன். ஐயா நிலம் என்னது அது யாருக்கு தெரியும்? எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் செல்லாது. இவருடைய மெத்தனத்தினாலே அதனை அவர் இழந்தார்.
இப்ப சென்ற ஆண்டு நான் திருச்சியிலே ஒரு இடம், இது மாதிரி நிறைய கதை இருக்கு, உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக ஓரிரு எடுத்துக்காட்டுகளை மட்டும் நான் கூறுகிறேன். திருச்சியிலே ஒருவர் இடம் வாங்கியிருந்தார். அவருக்கு சொந்த ஊர் நாகர்கோவில். அவரை நான் நாகர்கோவில்ல சந்தித்தேன். அவர் இந்த செய்தியை சொன்னார். வேற ஒருத்தன் என்னுடைய நிலத்தை பார்வையிடுவதற்காக போனேன். அவன் வேலி அமைத்துக் கொண்டிருக்கிறான். என்னுடைய இடமாயிற்று, இவன் வேலி அமைக்கிறானே என்று அணுகி கேட்டபோது, நான் போன மாதமே வாங்கிவிட்டேன், என்னுடையதைய நிலம், அது யாருக்கு தெரியும், என்னிடம் நிலம் வாங்கியதற்கான எல்லா இதுவும் இருக்கிறது என்று அவன் அப்படியே விரக்தி அடைந்து விட்டான். அது 5 கோடி ரூபாய் போகும், அவ்வளவு பெரிய இடம். அவன் சுற்றி வளைத்து போட்டுக் கொண்டிருக்கிறான். அப்புறம் அவனை சமாதானம் செய்து ஒரு 50 லட்சம் கொடுத்ததாக அவர் சொன்னார். 4.5 கோடி அவருக்கு நட்டான். இடம் அறிதல், இடம் அறிதல், இடம் அறிதல் என்பதுதான் இடம் அறிதல். இதை நீ சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், இதுக்கு தான் ஆசைப்படாதீங்கடா, நிறைய உங்களுக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கோங்க. நான் சம்பாதிப்பதெல்லாம் நானே பயன்படுத்தினால் அது இப்படித்தான் போகும். எல்லோருக்கும் கொடுமதி மனைகிழவோயே என்று புறநானூற்று புலவன் சொன்னான் அல்லவா? இதை வாழ்க்கை நெறிமுறைகளாக கொள்ளாமல் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் என்பதை உணர்த்துவதுதான் உலக இலக்கியங்கள் அனைத்தும். அதிலே தலைமை சான்ற இலக்கியங்கள் தமிழிலே, அவற்றிலும் தலைமை சான்ற இலக்கியம் தான் திருக்குறள். அதனாலே தான் இதை கட்டி கொண்டு அழுகிறோம். எப்படியாவது உய்வு பெற மாட்டோமா என்று. கொடு, நாள்தோறும் கொடு, முடிந்த வரைக்கும் கொடு, ஒல்லு வகையானெல்லாம் கொடு என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். இப்படி அபகரித்து மனவேதனைப்பட்டு மனக்கவலை அடைந்து விடாதே. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தற்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று சொன்னார் எதிர்மறையிலே. அதற்கான விளக்கம் பார்த்தோம். மனக்கவலை மாற்றல் எளிது, ஆனால் திருவள்ளுவர் அரிது என்று சொல்லுகிறார். ஏன்? நீ ஆசையில் மிதந்து கொண்டிருக்கிறாய். யாரு உன்னை இந்த உலகத்திற்கு தந்தாரோ அந்த தந்தவனை நீ நினைப்பதில்லை. அப்படி நினைத்தால் உனக்கு மனக்கவலையை மாற்றுவது எளிது. நீ நினைக்காததனால அது அரிது என்று அவர் முடிக்கிறார் திருவள்ளுவர். இடம் அறிதல் பார்த்து கொண்டிருக்கிறோம். தெளிவாக இடத்தை பற்றி ஆராயாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது. எளிதில் முடிக்கலாம் என்று எதையும் எண்ணிவிடக்கூடாது என்பதுதான் இந்த பொருளினுடைய கருத்து. தொடங்கற்க எவ்வினையும் அப்படியே மனசுல பதிஞ்சிருக்கும். தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடம் கண்டபின் அல்லது என்கிற குறளை நன்றாக தெளிவாக நினைவில் கொள்க. அடுத்து 2வது குறள். முரண் சேர்ந்த நெஞ்சினார்க்கும் முரண் சேர்ந்த மொயம்பினவர்க்கும் முரண் சேர்ந்த மொயம்பினவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும். முரண் சேர்ந்த மொயம்பினவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும். இது அறத்திற்கு அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கு மகுதே துணை என்று 76வது குறள்ல படிச்சோம். அன்புடைமையில அறத்திற்கு மட்டும்தான் அன்பு என்று சொல்வார்கள், மரத்திற்கு மகுதே துறை என்று குறள். இங்கே முரண் சேர்ந்த மொய்பினவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும். வலிமை மிக்கவரே என்றாலும் தம் இடத்தின் வலிமையும் சேர இரட்டை வலிமையாகும். மிக வலிமையுடைய தமக்கு இணையாவார் எவருமில்லை என்னும் வீருடையாரும் இடனறிதல் இல்லாமல் செயல்படல் ஆகாது. அவர் வீறு கொள்ளுதற்கு ஊறு இடத்தால் ஏற்படவும் கூடும். இடமும் நல்லபடியாக அமையுமாயின் நலம் இருமடங்காகும் என்பது அதனுடைய கருத்து. நமக்கு தான் வலிமை இருக்குது, நம்மளை யாரும் எதுவும் செஞ்சு விட முடியாது என்று நினைத்து விடக்கூடாது. இடத்தின் வலிமையும் மிக முக்கியமானது என்பதை இடனறிதல் இல்லாமல் செயல்படலாகாது. இந்த நேரம் நமக்கு பொருந்தாது. பொறு இன்னும் கொஞ்சம் காலம் கனியட்டும் என்று
அந்த இடம் எந்த இடத்தில் போனால் அவனை வெல்ல முடியும் என்பதை காத்திருத்தல் தான். இடமறிதல் என்பது ஏற்கனவே இவன் வீறு கொண்டிருக்கிற ஆற்றல், அதான் முயம்பினவர்க்கும் மிக வலிமை உடையோம் என்று தன்னைத்தானே நினைத்துக் கொள்வது. நம்ம யாரும் வெல்ல முடியாது. ஒரு அணி நாம் எல்லா வகையிலும் வலிமையானவர்களை பெற்றிருக்கிறோம் என்பது மட்டுமில்லை, அந்த இடத்தின் வலிமையும் அவர்களுக்கு பயன்படும் என்பதுதான் இந்த அதிகாரத்தினுடைய வலு. வெண்ணி குயத்தியார் என்று ஒரு பெண்பார் புலவர். வெண்ணி குயத்தியார் அந்த அம்மா பிறந்த வேறு ஊர் அந்த ஊரை போய் பார்த்துட்டு வந்தேன். இங்க தஞ்சை மாவட்டத்துல கொரடாச்சேரின்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கு பக்கத்துல வெண்ணி குயத்தி என்று கோயில் வெண்ணி என்று ஒரு ஊர் பேர். அந்த கோயில் வெண்ணியில பிறந்தவர் தான் வெண்ணி குயத்தியார் என்ற பெண்பால் புலவர். அவர் இந்த குரலுக்கு விளக்கம் சொல்றார். கரிகாலன் கல்லணை கட்டினான் இல்லையா, அந்த கரிகாலன் சேரனோடு போரிடுகிறான். அவன் விட்ட வேல் அந்த சேரனுடைய மார்பை துளைத்து முதுகு பக்கம் வந்து இப்ப அந்த சேரன் என்ன, அவன் மாவீரன். கரிகாலனை படியும் அதை போலவே அவன் அந்த சேரனும் மாவீரன். போர் தர்மம் என்னவென்றால் புறமுதுகிட்டு ஓடியதாக கருதி, முதுகிலே புண் இருந்தால், இந்த போர் தழும்பு முதுகிலே இருந்தால் அவன் புறமுதுகிட்டதாக அது அவமானம் என்பதால் பார்க்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, நீ நெஞ்சில் வாங்கி இந்த புண் வந்ததா, முதுகிலே இருக்கிற துளை, அல்லது பின்னால் இருந்து நீ ஓடியதும் குத்தியதா என்று கருதுவார்கள். புறமுதுகிட்டு ஓடியவனை குத்துவதும் அறமில்லை, புறமுதுகிட்டு ஓடுவதும் அறமில்லை. இப்படிலாம் போர் தர்மம் வகுத்து வைத்திருக்கிறார், பார்த்தீர்களா? இதான் அந்த போர் மரம். ஒரு குறள் சொன்ன பாருங்க, 76வது குறள். மரத்திற்கும் அன்பு உண்டு. அறத்திற்கு மட்டும் அன்பு என்று கருதிவிடக் கூடாது, மரத்திற்கும் அன்பு உண்டு. இப்ப அந்த சேரன் என்ன செய்கிறான் என்றால், அதற்கு நாணமுற்று வடக்கிருந்து இறந்து விடுகிறான். வடக்கிருத்தல் என்றால் வடதிசையை நோக்கி சோறு தண்ணி இல்லாமல் தவம் செய்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வது. இப்ப கோயில் வெண்ணிலே பிறந்த, அந்த கோயில் வெண்ணிலே ஒரு பாடல் பெற்ற சிவன் கோயில் இருக்கிறது. அந்த ஊரிலே பிறந்த பெண்மணி தான் புறநானூற்று வெண்ணி குயத்தியார் என்கிற பெண்பார் புலவர். அவர் பாடிய இந்த பாடல் தான் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நான் சொல்லவில்லை. கரிகாலனை பார்த்து அந்த அம்மா சொல்றாங்க, கரிகால சோழ நாடு, அந்த அம்மாவும் சோழ நாடு. கரிகாலனை பார்த்து அந்த அம்மா சொல்லுது, நீ பெரிய வீரன் தான், வீராதி வீரன் தான், ஆனா உன்னோட அவன் தான் பெரிய வீரன். யாரு? சேரன். ஏன்னா நீ விட்ட வேலானது அவனுடைய மார்பை துளைத்து பின்பக்கம் வந்துட்டு, அதை பார்க்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், இவன் புறமுதுகிட்டு இருப்பானோ என்று சொல்வார்கள். அதற்காக வடக்கிருந்தான். அவன் வரலாறாகிவிட்டான். தோற்றாலும் அவன் இதற்கு நாணி வடக்கிருந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறான். கோவலனை கொன்றது தவறு என்றவுடன் பாண்டியன் நெடுஞ்செழியன் இறந்து செங்கோலாக்கினான் பாருங்கள். வளைந்த கோலை நிமிர்த்தினானே, அதை போல் தான் சுத்த வீரன் என்பதை நிலைநாட்டுவதற்காக தன் உயிரை நீத்தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதனால அந்த சோழ நாட்டு புலவர் மிகப்பெரிய வீரனாகிய கரிகால் சோழனிடம், உன்னை விட அவன்தான் வீரன். இது யாரால் சொல்ல முடியும்? கற்றவர்களால் தான் சொல்ல முடியும், கல்வியறி உடையவர்களால் தான் சொல்ல முடியும். சாதாரண மனிதர்களால் இவ்வாறு ஒரு அரசனை பார்த்து துணிந்து சொல்ல முடியாது. என்ன ஜனநாயகம் பாருங்க! மன்னராட்சி காலத்தில் தான் அருமையான ஜனநாயகம் இருந்திருக்கிறது. ஒரு அரசனை பார்த்து உன்னை விட அவன் வலியவன் என்று சொல்லுகிற திறன் இருக்கிறது அல்லவா, அதுதான் உண்மையான ஜனநாயகம். நாய் கூட பாத்தீங்கன்னா, இன்னொரு எளிமையான உதாரணம், எல்லாத்துக்கும் புரிஞ்ச மாதிரி, ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு நாய் ராஜா மாதிரி இருக்கும். அடுத்த தெரு நாய் வந்ததுன்னா குறைச்சி வெளியே தள்ளி விட்டுரும். இது நீங்க எளிமையா பார்க்கலாம். இதுதான் இடனறிதல். ஏய், இது ஏன் இடம்
அந்த நாய் சொல்லுது அடுத்த நாய்க்கு, இது என் இடம், அங்க உள்ள வந்துடாதே என்று. இதான் இடமறிதல். அந்த பாடல் சொல்ற பாருங்க, வெண்ணிக்குவைத்தாரோட பாடல் என்ன சொல்றாங்க? களி இயல் யானை கரிகால் வளவ. களி மகிழ்ச்சி. களி இயல் யானை கரிகால் வளவ, வென்று அமர் கடந்த நின் ஆற்றல் தோன்ற. நீ சிறப்பாக உன்னுடைய வலிமையை நிரூபிப்பதற்காக போரிட்டு வென்றோய், ஆற்றல் தோன்ற வென்றோய். நின்னினும் நல்லன், ஏ கரிகால் சோழனே, உன்னை விட நல்லன் அன்றைய கலிகுள் யானர் வெண்ணி பரந்தலை மிக புகழ் உலகம் இது புறப்பும் நாணி வடக்கிருந்தவன். வடக்கிருந்தோனே என்று சொல்கிறார். வடக்கிருந்தோன் யாரு? சேரன் என்பதனாலே எவ்வளவு வலிமையாக. மீண்டும் குறள். முரண் சேர்ந்த மைம்பினவர்க்கும், முரண் சேர்ந்த மைம்பினவர்க்கும் அரண் சேர்ந்தான் ஆக்கம் பலவும் தரும். மூன்றாம் குறள். ஆற்றாரும் ஆட்சி அடுவ எடன் அறிந்து போற்றார்கள் போற்றி செய்யும். ஆற்றாரும் ஆட்சி அடுவ எடன் அறிந்து போற்றார்கள் போற்றி செய்யும். இதற்கு 500வது குறள், இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறள். அடுத்து 742 742 இந்த 2 குறள்களையும் நாம் இணைத்து படிக்க வேண்டும். ஆற்றாரும் ஆட்சி அடுவ எடன் அறிந்து போற்றார்கள் போற்றி செய்யும். பகைவரை வெல்லும் இடம் அறிந்து தக்க வகையில் முயற்சி செய்தால் ஆற்றல் குறைந்தவரும் வெற்றி பெற முடியும். பகைவரை வெல்லும் இடம், கொஞ்ச தூரம் இழுத்தடிச்சு போய் அவனை இளைப்பாறை செய்து அடிப்பான். அதான் இடம் அறிந்து. பகைவரை வெல்லும் இடம் அறிந்து தக்க வகையில் முயற்சி செய்து ஆற்றல் குறைந்தாரும் ஆற்றல் மிகுதியாக உள்ளவரை வெற்றி பெற முடியும் என்று சொல்வதுதான் ஆற்றாரும் ஆற்றி அடுவ. ஆற்றாரும் ஆற்றி அடுவ என்றால் முயற்சி செய்தால் வலிமை குறைந்தவரும் வலிமை அதிகமாக உள்ளவரை வெற்றி கொள்ள முடியும் என்பதுதான் இந்த குறளினுடைய கருத்து. ஆற்றாரும் என்றால் செயலாற்றும் வல்லாண்மை குறைந்தாரும் கூட ஆற்றமாட்டான் என்பது மக்கள் வழக்கு. ஆற்றின் அடுவ என்றால் இடவலிமை வாய்ந்த வாய்ப்பால் அப்பகையை அழித்திடுவர். இப்ப தண்ணீர்ல யானை முதலை வெல்லும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். களர் நிலமாகி உள்வாங்கும் மண் நிலத்துள் யானை மாட்டிக்கொண்டால் நரி கூட அந்த யானையை வென்றுவிடும். ஏனென்றால் அதனுடைய கால்கள் அந்த சேற்றுக்குள், புதை சேற்றுக்குள் அமிழ்ந்து விட்டன. அதனால் அதால் கத்த முடியுமே தவிர அதிலிருந்து வெளிவர முடியாது. அதனால காலால் களரின் நரி அடும் என்பது 500வது குறள். பின்னாலே 10வது குறளிலே பார்ப்போம். இப்ப 742வது குறள். மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழல் காடும் உடையது அரண் என்பது 742வது குறள். அந்த 4மே இடம்தான். நீர் அரண், மணி நீரும் மண்ணும் நிலம் அரண், மலையும் மலை அரண். நீர் அரண், நில அரண், மலை அரண், காட்டரண் இவை அனைத்தும் இயற்கையாய் வாய்க்கும் அரண்கள். இதை தவிர பாதுகாப்புக்காக அந்த அரசன் கோட்டையையும் மதில் சுவரையும் கட்டியிருப்பான். அதை தாண்டி உள்ளே செல்வது எளிதானதன்று. அவற்றை கடந்து உள்ளே சென்று விடுவது ஒரு பகைவனுக்கு அல்லது படை வீரர்களுக்கு எளிதானதன்று என்பதனாலே அந்த இடம் பற்றி சொல்கிறார். ஆற்றாரும் ஆற்றி அடுவ எடனறிந்து போற்றார்கள் போற்றி செய்யும். இந்த 4 இயற்கை அரண்களும் இருந்தாலும் மணி நீரும் மண்ணும் மலையும், அதுக்கடுத்தது அணி நிழல் காட்டரண் என்று 4 அரண்கள் இருந்தாலும் இவை அனைத்தும் இயற்கையாக உடையவை. செயற்கையாக இவன் எழுப்பிய கோட்டையும் மதில் சுவரும் மிகப்பெரிய அரண் என்பது இடனறிதலின் முத்தாய்ப்பான இடம். 4
குறள் எண் 4. எண்ணியார் எண்ணம் இழப்பர், எண்ணியார் எண்ணம் இழப்பர், எடன் அறிந்து துண்ணியார் துண்ணி செய்யும். இதற்கு இணை 675வது குறளை இணைத்து படிக்க வேண்டும். 6, 7, 5. சரியான இடம் பார்த்து செயல்பட்டால் நன்றாக திட்டம் போட்டு வென்றுவிட நினைப்பவர்களை கூட பின்வாங்க செய்துவிட முடியும். அதுதான் எண்ணியார் எண்ணம் இழப்பர். எடன் அறிந்து துண்ணியார் துண்ணி செய். அதை இப்படி படிங்க. எடன் அறிந்து துண்ணியார் துண்ணி செய்யின், எண்ணியார் எண்ணம் இழப்பர். துண்ணிச்செயன் என்றால் என்ன? தன் மதிப்பீடு, ஒற்றர் மதிப்பீடு, அமைச்சர் கணிப்பு, காலநிலை என்பவற்றையெல்லாம் தெளிந்து செயலாற்ற நெருங்கினாள் என்று பொருள். துண்ணி செயல் என்றால் தெளிந்து செயலாற்ற என்று பொருள். அப்படி பண்ணினால் என்னெல்லாம் பண்ணணும்? தன்னுடைய மதிப்பீடு, அரசனுடைய மதிப்பீடு, ஒற்றர் மூலமாக செய்த மதிப்பீடு, அமைச்சர் கணிப்பர். இந்த நாட்டுல எந்த இடத்துல, மன்னர் காலத்துல எந்த இடத்துல என்ன நடக்குதோ அது உடனடியாக மன்னருக்கு தெரிவதற்கு முன்னால் அமைச்சருக்கு தெரிந்துவிடும். அமைச்சர் எந்த மாதிரி அதை சொல்ல வேண்டுமோ அந்த மாதிரி சொல்வார். அதற்கு பிறகு காலநிலை என்பவற்றையெல்லாம் தெளிந்து செயலாற்ற என்பதுதான் துண்ணி செயல். பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5 இருள் சீர எண்ணி செயல் என்பது 675வது குறள். இன்னும் 2 துளிகள். நான் வேகமாக அதற்கான எடுத்துக்காட்டை சொல்லி முடிக்கிறேன். காணப்பேரையில் என்று பழைய ராமநாதபுரம் மாவட்டம், இப்பொழுது அது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடும். எனக்கு பழைய ராமநாதபுரம் மாவட்டம் அது. அதற்கு இப்போ உள்ள பெயர் காளையார் கோயில் என்பது. அங்க அந்த வேங்கை மார்பன் என்று ஒருவன் இருந்தான். வேங்கை மார்பன் அவனை உக்கிர பெருவழுதி என்பவன் அவனுடைய இடத்திலே சந்திக்கிறான். அவனுக்கு காணப்பேரையில் கடந்த உக்கிர பெருவழுதி அப்படின்னு பேர். வழுதி பாண்டியன், வழுதிங்கிற பேர்லாம் பாண்டியன். மாறன் என்கிற பெயரும், அதாவது வள்ளினரா போடணும். ஏடையினரா போட்டா மன்மதன் பொருளாயிடும். அந்த பொருள் புரிஞ்சுக்குங்க. மாறன் என்பது வள்ளினரா, மாறன். மாறன் அப்படின்னு போட்டா அவன் மன்மதன். இடைநரா போட்டா, வள்ளினரா போட்டா அவன் பாண்டியன். வழுதி என்கிற சொல்லும் பாண்டியனைத்தான் குறிக்கும். இவன் உக்கிர பெருவழுதி. உக்கிரம்னா கோபமா, ரொம்ப கோபமா இருப்பான் போது. அதனால அவனுக்கு ஒரு பட்ட பேர். அதுவும் இப்படி காணப்பேரையில் கடந்த உக்கிர பெருவழுதி என்றால் வேங்கை மார்பன் என்ற அந்த சிற்றரசனை இவன் வென்றதால் இவனுக்கு காணப்பேரை. இப்ப பாருங்க, அவன் இடத்துல போய் இவன் அடிக்கிறான். இப்ப முத என்ன சொன்னான்? அதாவது அந்த இடத்திலே, அவனுடைய இடத்தில் அவனுக்கு கொஞ்சம் வலிமை அதிகமா இருக்கும். அது மாதிரி இடத்திலேயே போய் இப்ப இங்கிலாந்துல போய் நம்ம இந்திய அணி ஜெயிச்சுட்டு வருது, ஆஸ்திரேலியாவில் போய் இந்திய அணி ஜெயிச்சுட்டு வருது. சில நேரங்கள்ல ஆஸ்திரேலியாவோ இங்கிலாந்தோ இங்கே இந்தியாவிலே வெற்றி பெறுகிறது. அப்படி மாற்றி வெற்றி பெறுவது அங்கேயும் இடம் அறிதல், அதுவும் மிக இன்றியமையாதது என்பதை இந்த குறள் மூலமாக துண்ணியார் துண்ணி செய்யின், எண்ணியார் எண்ணம் இழப்பது என்று உயிரும் இழப்பர் என்பது இதனுடைய கருத்து. 5வது குறள். நெடும் புனலுள் வெல்லும் முதலை, அடும் புனலின் நீங்கின் அதனை பெற. நெடும் புனலுள் வெல்லும் முதலை, அடும் புனலின் நீங்கின் அதனை பெற. இந்த முதலை வரும் குறள் எது என்று கேட்டால் சொல்ல தெரிய வேண்டும். இதெல்லாம் தனியாக குறித்து கொள்ள வேண்டும். இடையிடையே அங்கங்கே காக்கை வருகிற போது, கூகை வருகிற போதெல்லாம் அதை குறித்து கொள்ள சொன்னேன். அது மாதிரி நீங்க தனியாக இந்த பகுதியை பிரித்து கொண்டால் மாணவர்கள் இந்த யாரும் எப்படி கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவில் நீங்கள் திறன் பெறலாம். இங்கே முதலை வருகிற குறள் என்று சொன்னால் 495 என்று சொல்லி, நெடும் புனலுள் வெல்லும் முதலை, அடும் புனலின் நீங்கின் அதனை பெற என்கிற குறளை உங்களால் சொல்ல முடியும். இது மாதிரி இன்னும் பறவைகள், விலங்குகள், எண்கள் எல்லாம் வரும். வர வர அதை நான் கூறிக்கொண்டே இருக்கிறேன். அதை நீங்கள் தனியாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் அப்பதான் எழுச்சியோட பொருள் உணர்ந்து படித்துக் கொள்ள முடியும். நெடும் புனலுள் வெல்லும் முதலை
நெடும் புனலுள் வெல்லும், புனலின் நீங்கின் பிற அதனை அடும். அதுக்குள்ளேயே பொருள் வந்துருக்கு பாருங்க. முதலையானது நெடும் புனலுள் ஆழமான நீர்ப்பகுதி இருக்கிற போது பிற விலங்கினங்களை அது வென்றுவிடும். அந்த முதலை என்கிற மூன்றாவது சீரை முதலிலே போட்டு படிக்க வேண்டும். முதலை நெடும் புனலுள் வெல்லும். அந்த முதலையானது புனலின் நீங்கி, புனல் என்பது தண்ணீர், புனலின் நீங்கி பிற அதனை வெல்லும். பிற உயிர்கள், பிற உயிரிகள் அதனை வென்றுவிடும். தரைக்கு வந்துட்டா அதுக்கு வலு குறைவு. இதான் இடனறிதல். இப்ப பொருள் பாருங்க. பெரிய நீர்நிலையில் முதலை எப்பெரிய வலிய உயிரியையும் வெல்லும். ஆனால் அந்நீர்நிலையை நீங்கினால் அதனை மற்ற உயிரிகள் வென்றுவிடும் என்பதுதான் அதனுடைய கருத்து. இப்ப நெடும் புனலுள் வெல்லும் என்பதற்கு எங்க ஊர் பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர்ல நத்தமாங்குடி என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர்ல இந்த காட்சி அந்த கோயில்ல அந்த மூலஸ்தானம் என்று சொல்லுகிற கருவறையில் அதை வைத்திருக்கிறார். அதை அவர் காக்கும் கடவுளாகிய திருமால் அந்த முதலையை கொன்று யானையை காப்பாற்றுகிற காட்சி அப்படியே கற்சிலையாக அந்த கருவறையில் இருக்கிறது. எங்க ஊர்ல இருந்து ஒரு 10 கல் தொலைவில், லால்குடியிலிருந்து வந்தாலும் 10 கல் தொலைவில் வரலாம். இந்த பக்கம் இருந்து வந்தாலும் அந்த பக்கம் இருந்து வந்தாலும் வரலாம். அது மாதிரி அந்த காட்சியை அங்கே அழகாக வைத்திருக்கிறார்கள். நெடும் புனலுள் வெல்லும் என்பதற்கு அந்த யானை தண்ணீர் குடிப்பதற்காக தண்ணீரில் இறங்குகிறது. தண்ணீர் குடிப்பதற்காக இறங்குகிறது. இது இது அந்த உணவு வேட்கையிலே அந்த முதலையானது யானையினுடைய காலை பற்றி விடுகிறது. முதல்ல யானை பேசுமா அப்படின்னா பேசும்னு நம்ம இலக்கியங்கள்லாம் கூறுகின்றன. நேற்று கூட ஒரு கட்டுரையில படித்தேன், மான்கள் பேசிக்கொள்கின்றன என்பதை பார்க்கிறோம். அதாவது அதாவது தேவ நிலையில் உள்ளவர்கள் இங்கே சோதனைகள் செய்வதற்காக அப்படி வருவார்கள். இப்ப புறா கூட அப்படிதான். அந்த சிபி சக்கரவர்த்தியினுடைய பெருமை நிலைநாட்டுவதற்காக 2 ரிஷிகள் தான் ஒரு புறாவாகவும் கழுகாகவும் அதை சோதிக்கிறார்கள் என்பது. அவை பேசும். அந்த நிலையிலே இருந்து பேசக்கூடிய ஆற்றல் நம்ம நேரடியாக பார்க்க முடியவில்லை என்பதனால அது கட்டுக்கதை என்றோ பொய் என்றோ சொல்ல முடியாது. அப்போ இது ஆதி மூலமே என்று அந்த யானையானது அலறுகிறது. அது அலறுகிற ஒளியானது ஆதி மூலமே என்று கேட்கிறது. அவர் முதலையிடமிருந்து காப்பாற்றுகிறார் என்பது புராண செய்தி. அவ்வலிமைக்கு அதன் உடலே அன்றி நீர்நிலை சார்பு வாய்ந்தமையே பெரிய வலிமை. புனலின் நீங்கினால், நீர்நிலை நின்று அது நீங்கினால் அந்த வலிமை போய்விடும். அப்ப இடம், எந்த இடத்தில் யார் இருந்தால் வலிமை மிக இருக்கும் என்பதை கூறுவதுதான் இந்த குறளினுடைய கருத்து. இப்போ உடும்பு இருக்கு. உடும்பு என்ன பண்ணுவாங்கன்னா, இதை சில திரைப்படங்கள்ல கூட காட்டியிருக்கிறாங்க. பழைய திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா, திருடன் என்ன பண்ணுவான்னா, ஒரு 30-40 அடி உயரத்தில் இருக்கிற அந்த மாடியில் ஏறுவதற்கு அந்த உடும்பினுடைய வாளில் அந்த கயிறு கட்டியிருப்பான். அது போய் அங்க மேலே இருக்கிற அந்த இதை கவ்விக்கும். அதுக்கு அந்த வாயில அவ்வளவு வலிமை இருக்கிறது, அந்த உடம்புக்கு இருப்பதாக அதுல காட்டுவார்கள். அதை பற்றி கொண்டு மேலே ஏறுவோம். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான வலிமை எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த பாடல். இப்போ ஔவையார் ஒரு பாட்டு சொல்லுது. 140வது பாடல் புறநானூற்றுல, போற்றுமின் மறவீர் சாற்றுவதும் நும்மை ஊர் குரு மாக்கள் ஆடக் கலங்கும் தாழ்வடு சின்னீர் களிரட்டு வீழ்க்கும் ஈர்ப்புடை கராத்தன்ன என்னை நுண்பல் கருமம் நினையாது இளையன் என்று எகரில் பெறலரிதே என்று. அதியமான் எப்படிப்பட்டவன் என்றால், முதலை போல பற்றக்கூடியவன் எம் தலைவன் அதியமான் என்று ஔவை பாடுகிறார் இந்த பாடலை. முதலை வாய்ப்படும்
யானை போல் ஆகிவிடுவாய் என்று அந்த அதியமானை எதிர்ப்பவனிடம் சொல்லுகிறார் ஔவையார். இப்ப அந்த காப்பாற்றுற செய்தி இதுல பார்க்கப்படாது, பொறிச்சு பார்க்கப்படாது. இப்ப அந்த அம்மா சொல்றதனுடைய, ஔவையார் சொல்றதனுடைய கருத்து என்னன்னா, என்னுடைய தலைவனாகிய அதியமானிடம் நீ போருக்கு வருவாயானால் யானை, மிகப்பெரிய வலிமை உடைய யானையானது முதலையால் பற்றப்பட்டு எப்படி வீழ்ந்ததோ அதை போல் நீ வீழ்வாய். இப்ப அவன் காப்பாற்றலைன்னா அது வீழத்தான் போகுது. இறைவன் அதை காப்பாற்றவில்லை என்றால் அது வீழ்ந்து விடும். அதை போல் நீ வீழ்ந்து விடுவாய், உன்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை என்று சொன்னதாகவும் கொள்ளலாம். மீண்டும் குறளை கவனிகள். நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும் புனலில் நீங்கின் அதனை பிற.